ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தேகம் இருக்குது. அந்த வகையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தில் ஒரு லேடியினுடைய பெயர் இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு. அந்த பேர் தான் பாக்கியலட்சுமி. யார் அந்த பாக்கியலட்சுமி அப்படிங்கிற கேள்வி. சரி, ஈரானில் ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்காமே, அது என்ன? இந்தியாவுக்கு அது அதிர்ச்சிகரமான நிகழ்வா? நாங்கள் பாக்கியலட்சுமிங்கிறீங்க, இந்தியாவுக்கு அதிர்ச்சிங்கிறீங்க, ஈரானில் பரபரப்புங்கிறீங்க. நிஜமாகவே அப்படி என்னதான் பிரசாத் நடந்தது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். எட்டி பிடிக்க எத்தனையோ உயரங்கள் இருக்கலாம், இது ஒரு தனி மனிதனின் சமுதாய சமத்துவ கனவு. எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும். அனுபவ அறிவு பகிரப்படும் நாள் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிறு காலை 9 மணி முதல் 12 மணி வரை. சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் நியூஸ் ரீடிங் ட்ரைனிங் இன் மாதவரம், சென்னை. அடுத்து என்ன படிக்கலாம்? கனவு மெய்ப்பட. ரிஜிஸ்டர் நாவ் 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. லெபனானுடைய குடியரசுத் தலைவர் ஜோசப் பவுன், இன்னைக்கு நாம் நமக்காகவே பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், நமக்காகவே முடிவெடுக்கிறோம். சும்மா ஏதாவது பொய் சொல்லாதையா அப்படிங்கிற அளவுக்கு தான் கேட்க தோணுது. முதல்ல பிரைம் மினிஸ்டராக இருந்தார், அதற்கு பிறகு இப்போது பிரசிடென்ட் போஸ்டிங் அவர் கொடுத்துருக்காங்க. இனி எவருடைய பையிலும் இருக்கக்கூடிய பகடைக்காயும் அல்ல நாம் அப்படின்னு சொல்கிறார். எவருடைய போர்களுக்கும் ஒரு போர்க்களமும் அல்ல நாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். எந்த நாட்டை பற்றி பேசுகிறாரு? லெபனானை பற்றி பேசுகிறாரு. இனி ஒருபோதும் அவ்வாறு இருக்கவும் நாம் மாட்டோம். அதாவது அடிமை அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து நாங்கள் பாருங்கள் வித்தியாசமாக ஒரு புதியதொரு முயற்சி எடுத்திருக்கோம், இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ஐயா, உங்கள் ஒப்பந்தத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, அது எவ்வளவு நாளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க தானே போகிறோம். அமெரிக்கா எவ்வளவு வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத ட்ரம்ப் உலகத்துக்கு உணர்த்திட்டார். இப்படி ஈரானில் தொடர்ச்சியாக போய் அடி வாங்கினாங்கல்ல, அதன் மூலியமே உலகம் அவங்கள பற்றி புரிஞ்சுக்குச்சு அப்படின்னு பெலாரஸினுடைய அதிபர் அலெக்சாண்டர் அவர்கள் இப்போ பேசியிருக்கார். அமெரிக்கார்களால் ஈரானையே சமாளிக்க முடியலை அப்படின்னா அவங்க சீனாவோடு மோத நிச்சயமாக முற்பட மாட்டாங்க. ஏன்னா ஈரான் அப்படிங்கிறது ரொம்ப வலிமை குறைந்த நாடுன்னு உலகத்தால் கணிக்கப்பட்டுச்சு. அவங்களையே அமெரிக்காவால் சமாளிக்க முடியல. அப்போ சீனா மாதிரியான பெரிய வல்லரசு நாடுகளை எதிர்த்து அமெரிக்காவால் சண்டை முடியுமா? ஒரே நாளில் ட்ரம்ப்பை அப்படியே உட்கார வச்சுருவாங்க, கவுண்டமணி மாதிரி இல்லையா? நீங்கள் ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. கவுண்டமணி பார்த்திங்கன்னா குதித்து உள்ளே போவார், ஒரு அல்சிஷன் நாய் ஒன்று இருக்கும், அது அப்படியே அவரை உட்கார வச்சிடும். ஒரு நாள் பூரா ஒரு போலீஸ்காரனை யூரின் கூட போக விடாமல் அந்த நாய் உட்கார வச்சுருக்குன்னா இதாயா பெரிய நாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த காமெடி முடியும். அந்த அளவிற்கு ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இன்றைக்கி அமெரிக்காவை போய் தள்ளியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு இப்போ பெலாரஸினுடைய அதிபர் அலெக்சாண்டர் அவர்கள் பேசியிருக்காரு. சரி, அடுத்து எந்த ஊருக்கு போய் ட்ராவல் பண்ணி போய் அடி வாங்கலாம் அப்படின்னு இப்போது டொனால்டு ட்ரம்ப் முடிவெடுத்திருக்காரு. அதில் அவர் ஈஸியாக திருப்பி அடித்தா, நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்கள்ல, கோயில் பூசாரி இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அடித்தா திருப்பி அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு காமெடி கூட வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இனிமேல் அடுத்து நான் போர் தொடுக்க போகிற நாடு எது அப்படின்னு கேட்டால் கியூபா அப்படின்னு. ஸோ கியூபாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே படித்தவங்க, அறிவாளிங்க, புத்திசாலிங்க, பெரிய அளவில் யார் கூடயும் போருக்கெலாம் போக மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, நியாயமான முறையில் சிந்திக்கக்கூடியவங்க. இதில் எந்த விதமான தகுதியுமே இல்லாத ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் இப்போது கியூபா மீது போர் தொடுத்து போக போகிறார் அப்படிங்கிற ஆச்சரியமான செய்தி இல்லை. அது இப்படி தான் நடக்கும், வேறு வழி கிடையாது. தங்கிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கி ஒருத்தன்ட்ட திருடங்கையில் மாட்டுச்சுன்னா என்ன ஆகும், நல்லவன் கையில் மாட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ போலீஸாருடைய கையில் துப்பாக்கி இருந்துச்சுன்னா சரியான நபர்களை பார்த்து சுடும், எப்போயாச்சும் தான் நடக்கும். அது திருடன் கையில் இருந்துச்சு அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சுடும். காரணம் என்னென்னா அளவுக்கு அதிகமாக செல்வம் தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்போது ட்ரம்ப் திருடனா போலீஸா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். போர் நிறுத்தம் முடிவதற்குள் ஒப்பந்தம் ஏதும் ஏற்படாவிட்டால் மறுபடியும் நாங்கள் ஈரானை அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஒருவேளை நான் அதை நீடிக்காமலும் போகலாம், அப்படி என்றால் அங்கே ஒரு முற்றுகை நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். துரதிருஷ்டவசமாக நாம் மீண்டும் குண்டுகளை வீச தொடங்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ட்ரம்ப் இப்போ பேசியிருக்கார். அப்போ நீங்கள் நேற்று சொன்னது அது நேற்று, அப்போ இன்றைக்கி பேசுனது இன்றைக்கி சொன்னது இன்றைக்கி போட்டுக்கோங்க, அப்போ நாளைக்கு அது மாற்றி சொல்லுவேன், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய வாழ்க்கை முறை. வெஸ்ட் பேங்க் ஏரியா பக்கமும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. மல்லா அப்படிங்கிற ஒரு பிராந்தியம் ஒரே நேரத்தில் 2 திசைகளிலிருந்து மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற
அப்படிங்கிற அந்த ஏரியா முழுக்க முழுக்க பஞ்சாயத்துக்குரிய ஏரியா தான். அதாவது அபுபல்லாக் அப்படிங்கிற நகரத்துக்குள்ள நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய குடியுறுப்பாளர்கள் டைரெக்டாக பாலஸ்தீனியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே புகுந்து இஸ்ரேலியர்கள் தீ வைக்கிறாங்க. என்னப்பா ஈரானோட போர் புரிஞ்சால் அங்கேயும் வந்து வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுது, இந்த பக்கம் கொஞ்சம் பிரேக் விட்டால் லெபனான் பக்கம் போய் இஸ்ரேல் போர் புரியுது, லெபனானில் போர் நிறுத்தம்னு சொன்னால் மறுபடியும் காசாவில் இருக்கக்கூடிய மேற்கு கரை ஏரியாவில் போய் போர் புரிஞ்சுறாங்க. இது என்ன இஸ்ரேலுக்கு சும்மாவே இருக்க முடியாது போல் அப்படிங்கிற கதையாக தான் போயிட்டுருக்கு. இஸ்ரேலிய படைகள் சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பிர்ஷைட் அப்படிங்கிற பகுதிக்குள்ளே நுழைஞ்சு தான் இந்த ஏரியாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். மேற்கு கரை முழுவதுமே பல மாதங்களாக அதிகரித்து வரக்கூடிய ஒரு போக்காக இது இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. தொடர்ச்சியாக இன்றைக்கி அது ரமல்லா அப்படிங்கிற இடம் வரைக்கும் மையம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போது கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக இந்த வார இறுதியில், அதாவது சாட்டர்டே சண்டேஸில் வந்து மீட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ பாகிஸ்தான் சைடில் இருந்து முனீரவர்கள் இப்போது அந்த மீட்டிங்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத. செறிவூட்டப்பட்ட யுரேனியமும் அகற்றப்பட்டு அமெரிக்கா கையில் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கன்னு வரக்கூடிய தகவல்கள் ரிலேட்டடாக ஈரான் சைடில் இருந்து இன்னும் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் வெளியில் வரலை. அது சம்மந்தமாக வந்து பீஸ் டீலில் தான் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டோம். அதுதான் பாக்கியலட்சுமி அப்படிங்கிற அந்த பெயரை நோக்கி. ஈரான் ஜலசந்தியில் ஒரு கப்பலை பின்வாங்குமாறு கட்டாயப்படுத்துது. அந்த கப்பலுடைய பேர், சரக்கு கப்பலுடைய பேர் தான் பாக்கியலட்சுமி. ஈரானிய கடற்படைக்கும் அந்த சரக்கு கப்பலை ஓட்டிகிட்டு வரக்கூடிய மாலுமிக்கும் இடையில் நடந்த ஒரு வானொலி உரையாடல் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் பேசப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது, நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாதுங்கிறது தான். அது தொடர்பான ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, கேளுங்க. Okay, copied your message. I will return back, and there is no permission to transit Hormuz. That's correct, sir? Yes, sir. There is no interruption. ஓகே, கிளியர் கட்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது, பாக்கியலட்சுமி அப்படிங்கிற கப்பலுக்கு டைரெக்டாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ரொம்ப தெளிவாக மாலுமி கேட்குறாரு. திருப்பி ஈரான் சைடில் இருந்தும் பதில் வந்து கொடுக்கப்படுது. அதையும் இவர் வந்து ஓகே சார், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதானே அப்படின்னு, ஆமாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்படி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குல்ல, ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இனி அனைவருமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து செல்லலாம் அப்படின்னு அவராக சொல்லிக்கிறாரு. அட போயாங்கிட்டு அப்படிங்கிற கதை தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. லெபனானில் போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் வரை இந்த சலுகை தொடரும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ஈரான் சொல்கிறாங்க. இதில் எது உண்மை எது பொய்? செய்தி வந்து வெளியில் வர்றது செய்திகள் ஒரு மாதிரி இருக்குது, அங்கே நடக்கிறது வேறு ஒன்றா இருக்குது. ரெண்டாவது, காசு கொடுத்து தான் ஈரான் வந்து அனுமதிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயமும் தெரில. காசு கொடுத்தா போயிடலாமா அப்படிங்கிற விஷயத்தையும் மாலுமிகள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போக வேண்டிய தேவை இருக்குது. அதற்கான அனுமதி அப்படிங்கிறது அந்தந்த நாடுகள்கிட்ட அந்த மாலுமிகள் வாங்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் வந்து அந்த இடத்துக்குள்ளே நடக்குது. அதான் பிரச்சனை. ஸோ ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை ட்ரம்ப் வரவேற்கிறதா தான் செய்திகள் பதிவாயிருக்கு. ஜப்பானிய போர்க்கப்பலினுடைய நகர்வு அப்படிங்கிறது சீனாவினுடைய சீற்றத்தை இப்போ தூண்டக்கூடிய வகையில் இருக்குது. எங்கிருந்து எங்கே பிரச்சனையை கிளப்பியிருக்காங்கன்னு புரியுதா? ஒரு ஜப்பானிய போர்க்கப்பல் தனது வலிமையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தைவானுடைய ஜலசந்தி வழியாக பயணிக்குது. இது பெய்ஜிங்கினுடைய கடுமையான எச்சரிக்கைகளை தாண்டி அது பயணிச்சிருக்குங்கிறது தான் இப்போ சீனாவுக்கு இருக்கக்கூடிய கோபம். அப்போது பிராந்தியம் முழுவதுமே ஒரு பதட்டமான சூழல் இந்த இடத்துல நிலவுதில்லை. அதுதான் பிரச்சனைக்கான காரணம். போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஜோசப் பவுன் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் ஏதோ பெரிய இவர் மாதிரி வந்து அப்பாட்டாக்கர் மாதிரி பேசியிருந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் இஸ்ரேலிய வீரர்கள் தொடர்ச்சியாக லெபனானில் இருக்கக்கூடிய கிராமங்களை போர் நிறுத்த அமலுக்கு வந்த பிறகும் அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோக்களை இஸ்ரேலியர்களே பதிவிட்டு வேற செஞ்சுருக்காங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற கதையாக. வெடிபொருட்கள் நிரம்பிய பழைய கவச வாகனங்கள் முழு கட்டடத்தையும் ஒட்டுமொத்தமாக வந்து அழிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கிருது. இது அவங்களே படம் பிடிச்சி உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக போட்டும் காட்டுறாங்க. தெற்கு லெபனானில் போர் நிறுத்தம் அமலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இஸ்ரேலிய எதிரிகள் தொடர்ச்சியாக அங்கே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல். இதை அல் ஜசீரா மற்றும் அனடோல்டு அப்படிங்கிற நியூஸ் ஏஜென்சி இப்போ செய்தியாக படம் பிடிச்சி காண்பிச்சிருக்காங்க. எது எப்படியோ கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையுமே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, புரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எட்டி பிடிக்க எத்தனையோ உயரங்கள் இருக்கலாம். இது ஒரு தனி மனிதனின் சமுதாய சமத்துவ கனவு. எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும். அனுபவ அறிவு பகிரப்படும் நாள்.
ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிறு காலை 9 மணி முதல் 12 மணி வரை சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் நியூஸ் ரீடிங் ட்ரைனிங் இன் மாதவரம், சென்னை. அடுத்து என்ன படிக்கலாம்? கனவு மெய்ப்பட. ரிஜிஸ்டர் நாவ் 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.